சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும். மகா சிரசு முத்திரப்பிடிங்க. திரிபுர பைரவி, திரிபுராந்த பைரவி, கால பைரவி, காலகண்ட பைரவி, அண்ட பைரவி, அண்ட பகிரண்ட பைரவி, கண்டதுண்ட மகிட சம்ஹரி. அரே தாய், அரே மகாமாயி, அரே காளி, அரே கங்காளி, அரே மதங்கி, அரே மாதங்கி, அரே சக்தி, ஓம்கார சக்தி, ஆங்கார சக்தி, ரீங்கார சக்தி, ஓம்கார சக்தி, ஹூங்கார சக்தி. புரோகிதரே, இப்போ கண்ணு திறக்கும். எல்லாரும் எனக்கு நல்லா தெரியுறீங்க. எனக்கு பார்வை வந்துடுச்சு. சரோஜா, எனக்கு நல்லா பார்வை வந்துடுச்சு. எல்லாம் நல்லா தெரியுது. நம்பூதிரி ஐயா, எனக்கு பார்வை வந்துடுச்சு. ஜமீன்தார் ஐயா, எனக்கு பார்வை வந்துடுச்சு. நீங்க எல்லாரும் தெரியுறீங்க. பிரசிடென்ட் ஐயா, நீங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியுறீங்க. நம்பூதிரி ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எனக்கு பார்வை வர வச்சுட்டீங்க. என் காலத்துக்கு கண்ணு தெரியாம செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். எனக்கு பார்வை கொடுத்துட்டீங்க. புரோகிதரே, நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, கங்கம்மாவுக்கு. என்னால உங்களுக்கு பார்வை போச்சு. அதுக்கான பாவ பரிகாரத்தை பண்ணிட்டேன். கங்கம்மா அருளால பார்வை வந்திருக்கு. இவரோட கண் பார்வைய கங்கம்மா பறிச்சிட்டான்னு நினைச்சிருப்பீங்க. அது நிஜமில்லை. பார்வை தெரியாதபடி இவர் மனசை கட்டிட்டார். நான் யோக வித்தையால அதை விளக்கினேன். திரும்பவும் இவருக்கு பார்வை கிடைச்சிருச்சு. என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு இவருக்கு திருச்சி பார்வை தந்ததுக்கு நான் கங்கம்மாவுக்கும் நாகம்மாவுக்கும் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாரும் பிரத்யட்சமா பாத்தீங்கல்ல?
இதுக்கு மேலும் என் பூஜை முறைகளுக்கு உங்களுக்கு சாட்சி வேணுமா? நான் உங்க முன்னாடி செஞ்சது கண்கட்டி வித்தை இல்ல, ஜாலம் இல்ல. 18 வருஷம் நான் கத்துக்கிட்ட அஷ்டாங்க யோக வித்தையால இத சாதிச்சேன். இது மட்டும் இல்ல, என் யோக வித்தைகளை பிரயோகிச்சு இந்த கிராமத்துக்கு சாப விமோச்சனம் கிடைக்க செய்வேன். நிச்சயமா அந்த சப்த மாதர்களை மீட்டெடுத்து என்னால பிரதிஷ்டை பண்ண முடியும். உங்க ஊருக்கு என்னைக்கும் உபகாரமா இருப்பேன். என் சக்தியை நீங்க உபயோகப்படுத்திக்கணும். நான் இங்க தங்கி இந்த நல்ல காரியத்தை செய்ய எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். நீங்க மௌனம் சாதிக்கிறத பார்த்தா நான் இந்த ஊருக்கு வேண்டா விருந்தாலையா இப்ப வந்துட்டணும்னு எனக்கு தோணுது. அப்படிதானே? சாமி, அதில்ல சாமி, உங்க சக்தி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சப்த மாதர்களை தேடி பிரதிஷ்டை பண்ற பாக்கியம் அபிராமிக்கு இருக்கிறதா மடாதிபதி சொல்லியிருக்காரு. ஜமீன்தார் ஐயா, மடாதிபதி சுவாமிகள் சொன்னதை நான் மதிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சப்த மாதர்களோட சிலைகள் சாதாரணமானது கிடையாது. அவை வசிஷ்டர் வீட்டு காமதேனுவுக்கு நிகரான சக்திகள். அவங்க இங்க இருந்த இத்தனை வருஷமும், அதாவது உங்களுக்கு வேணும்னா நூற்றுக்கணக்கான வருஷங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு நாழிகை ஓய்வெடுத்த காலம். அந்த சக்திகள் காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டது. அவங்களை தேடி கொண்டு வந்து திரும்பவும் பிரதிஷ்டை பண்றதுங்கிறது சாதாரண மானிடருக்கான விஷயம் அல்ல. தேவ பிரசன்னம் பார்க்கணும். ஊர் எல்லைகளை சுத்தப்படுத்தணும். துணைக்கு மகா பைரவரையும் முனிகளையும் காவலுக்கு வைக்கணும். இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் உண்டு. അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങൾക്ക് സഹായം ചെയ്യറേ. ഉങ്ക ഗ്രാമം സന്തോഷമാ இருந்தா അത് എനിക്ക് മതി. இந்த அளவுக்கு ஞான் சொல்லியும் எந்த மேத்து உங்களுக்கு நம்பிக்கை வரலனா ஞான் எந்த செய்யும்? ஞான் போறேன். நம்பூதிரி, ஏன் இப்படி சொல்றீங்க? போலாம். எல்லாருக்கும் நன்றி. புரோகிதரே வரேன். நாராயணா. ஐயா, நம்பூதிரி ஐயா, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க என் ஆத்துக்கு வரணும். ஒருவேளை விருந்து உண்ணணும். சிரம பரிகாரங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊரை விட்டு போகணுமா வேணாமான்னு நம்பூதிரிவால் யோசிக்கணும். தங்கள் திருப்பாதம் எங்க ஆத்துல படணும். ஊர் சபைக்கு என்னோட விண்ணப்பம். நம்பூதிரி ஐயாவை எங்க ஆத்துக்கு அழைச்சின்னு போக உங்க அனுமதி வேணும்.
சுவாமிகள் வரணும். அது வாங்கோ சரோஜா, சொம்புல ஜலம் எடு. பார்த்து வாங்கோ. வாங்கோ, இந்தாங்க. நம்பூதிரிவாள் எங்க ஆத்துக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம். இந்தாங்க. வாங்கோ உள்ள வாங்கோ. வாங்க, உள்ள வாங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நம்பூதிரிவாள் வரணும். வாங்கோ. நீங்க என்ன ரட்சிக்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இப்பெல்லாம் வைதிக சமாச்சாரம்லாம் அப்படிதான் ஆயிடுத்து. ஏதோ அவாவா 4 மந்திரத்தை சத்தமா சொல்ல தெரிஞ்சுண்டு வந்தோமா, பூஜையை செஞ்சோமா, காசை வாங்கணுமான்னு போயிண்டே இருக்கா. உங்களை போல சதுர்வேதி எனக்காக இவ்வளோ தூரம் வந்து பார்வையை வர வச்சிருக்கேள். நான் என்ன சொல்ல? நன்றி உணர்ச்சியில என் உடம்பெல்லாம் சிலுக்கிறது. உங்களுக்கு கோடி நன்றிகள். புரோகிதரே, நீங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே. வேதங்களை கரைச்சு குடிச்சவர் தானே. எவ்வளோ காலமா நம்ம ஸ்நேகம் தொடருது. நீங்க சொல்லி எத்தனை பேரு என் நாட்டில் வந்து என்ன பார்த்து அவங்க பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போயிருக்கு. தீபத்துக்கு நெய் போல உங்களை மாதிரி வைதிகர்கள் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். உங்களுக்கு பார்வை பறிப்போனதை கேட்டு பதறி போய் ഞാൻ ഒട്ടും താമസിക്കാതെ ഇവിടെ വന്നു. ஏன் தெரியுமோ, தமிழில் ஒரு குறள் உண்டല്ലോ, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ആ മാത്രം ഞാൻ തുടിച്ചു പോയി. ஆஹா, பாக்கியம் பாக்கியம். கேசவ நம்பூதிரிக்கு என் மேல எவ்வளவு பிரியம். கேட்டியாடி சரோஜா, கேட்டியா? அவ்வளவுதான், என் வாழ்க்கை இருண்டு போயிடுத்து. உன்னை வச்சுண்டு இந்த ஊர்ல எப்படித்தான் காலம் தள்ள போறேன்னு தவியா தவிச்சுட்டு இருந்தேன். பகவானுடைய புண்ணியம், நீங்க வந்து என்னை மீட்டு எடுத்துட்டேன். சரோஜா, சமையல் செய்ய பொருள்லாம் இருக்கா? இல்லண்ணா, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, இதோ வர. அடியனோட ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க இங்க ஓய்வு எடுக்க அறை இருக்கு, கொல்லையில கிணறு இருக்கு. நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். செத்த நாளில வந்துடுறேன். அவளுக்கு குடிக்க ஏதாவது சரி, கொடு. நான் கொடுத்து நான் வந்துடுறேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. சுவாமிஜிக்கு குடிக்க என்ன தரட்டும்? இல்ல, குருஜி சந்தியாவந்தனம் முடிக்காம ஏதும் சாப்பிட மாட்டார். நீங்க போய் கொள்ளும். ஏதேனும் வேணுங்கில் ஞான் நீங்களை விളിക്കാം. ஆகட்டும் சுவாமி. ஆசானே, நீங்கள் மனதில் என்ன எண்ணம் ஓடுதுன்னு ஞான் அறியும். நாம் இவட தங்க ஏதும் குறை இருக்கும்னு தோணல. அதேடா நாராயணா, நாம இங்கதான் தங்கணும். நம்மளோட தாந்திரிக பூஜைகளை செய்யறதுக்கு இது தானே சரியான இடம். அர்த்தஜாம பூஜைகளை கூட இவிட இருந்து செய்யும்போது ஊர் ஜனங்களுக்கு ஏமாத்திரம் சந்தேகம் வராது. சப்த மாதர்களை தேட
திட்டம் போட ஒரு நல்ல வீடு கிட்டி ஊர் என்ன அனுமதி கொடுக்கிறது? நாம இங்கதான் தங்க போறோம். சரி வா, சந்தியாவந்தனத்தை ஆத்தங்கரையில் செய்யலாம். சரி குருஜி. ആസാനെ കൃഷ്ണ വന്നിട്ടുണ്ടോ? உங்களை தேடி நான் புரோகிதர் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. கிருஷ்ணன் என்னை தேடி வந்ததுல சந்தோஷம். எந்த விஷயம்? நீங்க இந்த ஊர்லயே தங்குறதுக்காக அனுமதி கேட்டிருந்தீங்க. அதுக்கு யாருமே உடன்படல. எனக்கும் என் அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தம். நீங்க எங்க கோச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு கேரளாவுக்கே போயிருவீங்களோன்னு கலக்கமாயிட்டோம். கலக்கம் எதுக்கு? இல்ல, நீங்க போயிட்டா என்னால தான் உங்களை பார்க்க இந்த ஊரை தாண்டி வர முடியாதுல்ல. அப்படியெல்லாம் நீ கலங்க வேண்டியதில்லை. ஆறு ஏது പറഞ്ഞാലും ഞാൻ ഈ ഊരിൽ തങ്കരുതെന്ന് മുടിവ് സജ്ജൻ. ഞാൻ ഈ ഊരുടെ കട്ടുകളെ എല്ലാം ഉടയ്ക്കും. അതുക്കാണ് എല്ലാ ഏർപ്പാടുകളോടെ താൻ ഇവിടെ വന്നു. പറയൂ, കൃഷ്ണാവുക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യണം? நீங்க இங்கே இருக்க போறேன்னு சொல்றது சந்தோஷம்தான். யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். நீங்க இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு விடிவு வர வைக்கணும். கிருஷ்ணா, ഈ നമ്പൂതിരി സാത്വികമാ പേസവും അത് നിജംന്ന് നമ്പിട്ടിയ. ഈ ഊരിൽ ഞാൻ തീർക്ക വേണ്ടിയ കണക്കുകൾ നിറയുണ്ട്. என் சிஷ்ய சங்குண்ணியை கொன்ன அந்த நாகத்தை என் மந்திர ஜபத்தால எரிக்கிற வரைக்கும் அவன் ஆத்மா சாந்தி அடையாது. அது மாத்திரமல்ல, பிரேதாத்மாவா சுத்தின ആ ഗംഗമ്മാവിന്റെ സാപത്തെയും ഞാൻ ഒഴിപ്പേൻ. അതുവരെ ഞാൻ ഇവിടെ തന്നെ ഇരിക്കും. அதுக்காக நான் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அது மாத்திரம் போதுமா? இந்த ஊரை உங்க ஜமீனை மீட்க நீ காட்டுற ஆர்வம், அதுக்கான காரணம் എന്താണെന്ന് ഞാൻ അറിയും. அப்பப்ப உன் மனசுக்குள்ள சிரிக்கிற ஆ ஸ்திரீ நேரில் வந்து பிரேமம் சொல்லணும். அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும். அதுக்காக தானே இவ்வளோ அக்கறை காணிക്കുന്നത്. என்ன சொல்றீங்க சாமி? കൃഷ്ണ, എനിക്ക് എല്ലാം അറിയും. നിന്റെ പ്രേമ ആര് മേലെ, ആ സ്ത്രീ ആര്, എല്ലാം ഞാൻ അറിയും.
க்ஷேத்திரம்னு இதனோட புகழ் எங்கும் பரவி இருந்தது. அர்ச்சகர் என்கிட்ட வந்து கன்னிகாபுரத்துல பூஜைன்னு சொன்னப்போ ഞാൻ എത്രയോ ആവലായിട്ട് ഇവിടെ വന്നു.